சேலம் அருகே அரசு பேருந்தும் மணல் லாரியும் மோதிய விபத்தில் 4 பெண்கள் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த கோர விபத்திற்கான காரணம் குறித்து எமது செய்தியாளர் காமேஷ் தொலைபேசி வாயிலாக தரும் தகவல்களை இப்போது கேட்கலாம். காமேஷ், இந்த விபத்து எங்க நடைபெற்றது, எப்போது நடைபெற்றது, இந்த விபத்திற்கான காரணம் என்ன? காமேஷ், மேட்டூர்ல இருந்து தருமபுரி நோக்கி சென்ற அரசு பேருந்து நிக்காம போனதுனால, வளையற இடத்துல நிக்காம போனதுனால நேரா வந்த லாரி சேலத்துல இருந்து தருமபுரி போயிட்டு இருந்த மணல் லாரி பஸ் மேல வேகமா மோதிடுது. அரசு பஸ் மேல தவறுங்க. அரசு பஸ் நின்றுதான் செல்லணும், நிக்காத போனதுனால இந்த விபத்து, கோர விபத்து நடந்திருக்கு. உயிர் பலி 10க்கும் மேல இருக்கும் அப்படின்னு அஞ்சப்படுகிறது. 30க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த விபத்துல. காமேஷ், இப்போ காயமடைஞ்சவங்களோட நிலைமை என்ன? அவங்க எங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? இது குறித்த தகவல் இருக்கா காமேஷ்? அரசு மருத்துவமனை, ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கும் சேலம் அரசு மருத்துவமனைக்கும் இப்ப தனியார் ஆம்புலன்ஸ் அரசு 108 மூலமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. போற இடத்துல கவலைக்கிடமா இருக்கு, 2-3 பேர் கவலைக்கிடமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் சார். தொடர்ந்து சேலத்துல இது போன்ற சாலை விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்வதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் காமேஷ்? அது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாலும் ஓட்டுநர்கள் அசாதாரணமா அவங்க ஒரு பணியில ஒரு பொறுப்பில்லாதத்தனம் தான் இதை காட்டுதுங்க. ஒரு அரசு பேருந்து அந்த இடத்துல மிக தேசிய நெடுஞ்சாலையில வாகனங்கள் வேகமா செல்லக்கூடிய இடத்துல நின்றுதான் போகணும். இவர் அந்த அரசு பேருந்தோட ஓட்டு நிக்காத வேகமா வளைஞ்சதோட காரணம் தான் இத்தனை உயிர் பலிங்கிறது பொதுமக்களோட குற்றச்சாட்டா இருக்கு இந்த இடத்துல. காமேஷ், மொத்தம் இந்த பேருந்துல எத்தனை பேர் பயணம் செஞ்சாங்க? அது அவங்க பயணம் செய்தவர்களுடைய தற்போதைய நிலை என்ன காமேஷ்? சார், 30க்கும் மேற்பட்ட பயணம் செஞ்சிருக்காங்க அந்த பேருந்துல. 30க்கும் மேற்பட்டவங்க இதுல அந்த பயணம் செஞ்ச அத்தனை பேருக்குமே அடிபட்டிருக்கு. பேருந்துல பயணம் செஞ்ச அத்தனை பேருக்குமே அடிபட்டிருக்கு. ஏன்னா தேசிய நெடுஞ்சாலையில ரொம்ப வேகமா வரும் வாகனங்கள், ரொம்ப வேகமா வரக்கூடிய பகுதி அந்த பகுதி. விபத்து மிகுந்த பகுதி. அதுல அடிக்கடி விபத்து நடக்குது. எவ்வளவோ வேகத்தடையும் அந்த எச்சரிக்கை வாசகங்கள் எழுதி வச்சிருந்தாலுமே ஓட்டுநர்களோட அவங்களோட பணியில சரியா இல்லாத காரணம் தான் இந்த விபத்தே நடக்குது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் பயணிகளோட குற்றச்சாட்டும் இருக்கு.